அவங்க எப்படி அந்த நினைவிடத்திற்கு பெயர் பலகை வச்சிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் போய் பாருங்க. முதல்ல தெலுங்குல, அப்புறம் ஆங்கிலத்துல, கடைசியா தமிழ்ல. எப்படி எப்படி என்னுடைய தாய் நிலத்துல என்னுடைய தாய்மொழிக்கு 3வது இடம். நல்லா இருக்கே. இப்படி ஒரு பெயர் பலகைய கர்நாடகாவிலயோ ஆந்திராவிலயோ தமிழர்களால வைக்க முடியுமா? தமிழனை பார்த்தா ஏமாளி இழிச்சவாய மாதிரி இருக்கா? தமிழ்நாட்டில் இருக்கின்ற 34 தெலுங்கு சமுதாயத்தை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த கட்சி. இந்த கட்சியோட முக்கியமான கோரிக்கை என்ன தெரியுமா? அப்படியே படிக்கிறேன். தமிழ்நாடு என்ற பெயரை நீக்க கோரும் தமிழ்நாட்டில் 42 விழுக்காடு இருப்பதாக கூறும் தெலுங்கு அமைப்புகள் உருவாக்கிய தெலுங்கர் முன்னேற்ற கழகத்திற்கு அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டின் 2வது ஆட்சி மொழியாக தெலுங்கு மொழியை ஆக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் 40 விழுக்காடு அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படின்னு எல்லாம் நான் சொல்லல, நான் கேட்கல, ஐயா தான் கேட்கிறாரு. ஐயா என்ன சொல்றாரு அப்படிங்கறத கொஞ்சம் பொறுமையா நிதானமா காது கொடுத்து உன்னிப்பா கேட்டுட்டு வாங்க. அமரஜீவி பொட்டி ஸ்ரீராமுலு அவருடைய இந்த பிறந்த நாளிலே மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். அந்த மும்மொழி கொள்கையில் தெலுங்கை 2வது ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய தெலுங்கு மக்களின் சார்பாக இந்த நேரத்திலே நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். கேட்டிங்களா? ஐயா என்ன சொன்னாரு அப்படின்னு புரிஞ்சுதா? அதை பத்தி விரிவா பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. அவர் யாருன்னு ஞாபகம் இருக்கா? ஒரு சின்ன பிளாஷ்பேக் போலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்தை பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி என்ற பேப் கட்சி புடிங்கிட்டு போச்சுல்ல. அந்த பேப் கட்சியோட கூட்டணி வச்ச திராவிட தெலுங்கு தேசம் கட்சியோட நிறுவன தலைவர் திரு முனி ஆறுமுகம் அவர்கள் தான் இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எங்க பேசினாரு, எப்ப பேசினாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கடந்த மார்ச் மாதம் அமரஜீவி பொட்டி ஸ்ரீராமுலுவோட நினைவு நாள் வந்துச்சு. அதாங்க, ஆந்திரர்களுக்கென்று தனி மாநிலம் வேண்டும், அந்த மாநிலத்தோட தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் அப்படின்னு 1952 இறுதியில உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டார் இல்ல, அந்த பொட்டி ஸ்ரீராமுலுவோட நினைவு தினத்தில் சென்னை மயிலாப்பூரில் இருக்கின்ற அவருடைய நினைவிடத்திற்கு போயிட்டு மாலை மரியாதை நினைவஞ்சலி எல்லாத்தையும் செலுத்திட்டு வெளியே வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கும் போதுதான் ஐயா திரு முனி ஆறுமுகம் அவர்கள் இந்த விஷயத்தை பேசி இருக்கிறாரு. அதுவும் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கின்றோம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு தெலுங்கு மொழியை தமிழ்நாட்டில் பயிற்றுவிக்க வேண்டும். அத்தோட நிக்காம தமிழ்நாட்டின் 2வது ஆட்சி மொழியாக தெலுங்கு மொழியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இப்ப இந்த 2வது ஆட்சி மொழி என்பது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதை பற்றி ஆராய்வதற்கு முன்னாடி அவர் முன்வைத்த கோரிக்கையில ஏதாவது கொஞ்சோண்டு கடுகளவுக்கு மயிர் நுனி அளவுக்கு நியாயம் இருக்கா, அறம் இருக்கா அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். இப்ப ஐயா என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையில் வசிக்கக்கூடிய மக்களாக தெலுங்கர்கள் தான் இருக்கிறோம். அப்படியா? எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? 1.5 கோடி பேர் இருக்கிறோம். 40 விழுக்காடு பேர் நாங்க தான் இருக்கிறோம். சரி, அதுக்காக என்ன பண்ணணும்? அதுக்காக தமிழ்நாட்டோட 2வது ஆட்சி மொழியா தெலுங்க கொண்டு வரணும். ஓ சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஐயா சொல்ற லாஜிக் படி பார்த்தா கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் அந்த மாநில மக்களுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையில் வசிக்கக்கூடிய மக்களாக தமிழர்கள் நாம தான் இருக்கிறோம். நாம எப்பவாச்சும் ஒரு முறை கடந்த காலத்துல இதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இந்த மாநிலத்தில் கன்னடர்களுக்கு அடுத்தபடியாக தெலுங்கர்களுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையில் வசிக்கக்கூடிய மக்களாக தமிழர்கள் நாங்கள் தான் இருக்கிறோம், எனவே இந்த மாநிலத்தில் 2வது ஆட்சி மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அந்த மாநிலத்தில் வசிக்கின்ற தமிழர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறாங்களா? சரி, கடந்த காலத்தை விடுங்க, இனி வரப்போற எதிர்காலத்திலேயாவது இப்படி ஒரு பேட்டியை கொடுக்க முடியுமா? பேட்டியை விடுங்க, இப்படி ஒரு விஷயத்தை நம்முடைய தமிழ் சொந்தங்களால அங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. கனவுல கூட இப்படி ஒரு விஷயத்தை அவங்களால நினைக்கவே முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற மொழியாளர்களான தெலுங்கர்கள் எந்த தைரியத்துல துணிச்சல்ல
இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த மாநிலத்தையே நாங்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற அசட்டுத்தனமான துணிச்சல்லையும் தைரியத்திலையும் நம்மளை எவன்டா கேள்வி கேட்க போறான் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டிலையும் இப்படி எல்லாம் பேசுறீங்களா? அது என்னது? அது எப்ப பார்த்தாலும் 40 விழுக்காடு பேர் நாங்க இருக்கிறோம், தமிழ்நாட்டில் நாங்க 40 விழுக்காடு பேர் இருக்கிறோம் அப்படின்னு பேசுறீங்க. எங்க உட்காந்து இந்த கணக்கை எடுத்தீங்க? அந்த டேட்டாவை கொஞ்சம் கொடுங்க, நாங்களும் தான் பார்க்கிறோம். எத்தனை முறை சொல்றது? 2011 எடுக்கப்பட்ட ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மொத்தமாக 5.85 விழுக்காடு அளவிற்குத்தான் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இந்த டேட்டாவை நாங்க உங்கள மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விடல, இட்டுக்கட்டி பேசல. முறைப்படி தமிழ்நாடு அரசு கிட்ட ஆர்டிஐ ஃபைல் பண்ணி தமிழ்நாடு அரசோட சிறுபான்மை நல வாரியத்திடம் இருந்து டேட்டா வாங்கி வச்சுக்கிட்டு பேசுறோம். நாங்க பேசுறது அபிஷியல் டேட்டாவோட அடிப்படையில். இது மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஒரு அபிஷியல் டேட்டா இருக்கா? சான்ஸே கிடையாது. சரி, வேணாம். நீங்க 2011 ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஏத்துக்க வேணாம். அந்த கணக்கெடுப்பை இதுவரைக்கும் முழுசா வெளியிடல, அதனால நீங்க அதை நம்ப மாட்டீங்க. அதை விட்டுருவோம். 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து பாருங்க. அன்றைய காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் 8.74 விழுக்காடு அளவிற்குத்தான் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார்கள். 1971 இருந்து 2011 இடைப்பட்ட இந்த 40 ஆண்டு காலகட்டத்தில் தெலுங்கர்களோட எண்ணிக்கை 3 விழுக்காடு அளவிற்கு சரிவை சந்தித்திருக்கிறது. அவங்களோட மக்கள் தொகை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மக்கள் தொகையும் கடந்த 40 ஆண்டுகள்ல பெரும் அளவிற்கு சரிவை சந்தித்திருக்கிறது. ஏன் அப்படின்னா நாம மக்கள் தொகையை பெரும் அளவிற்கு கட்டுப்படுத்திட்டோம், அதனால தான் இந்த சரிவு. ஆக உண்மை நிலவரம் இப்படி இருக்கும்போது எதுக்கெடுத்தாலும் 1.5 கோடி பேர் இருக்கிறோம், 40 விழுக்காடு பேர் இருக்கிறோம். ஏன் இந்த பொய் பரப்புரையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க? ஓ, இந்த பொய் பரப்புரையை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டோட 2வது ஆட்சி மொழியா தெலுங்க கொண்டு வரணும் அப்படின்னு பேசுறீங்களா? ரைட்டு. சரி, இந்த விஷயத்தை விடுங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்க இந்த மண்ணின் மக்கள். அப்படி இருக்கும்போது நீங்க யாருக்கு விசுவாசமா இருக்கணும்? தமிழ்நாட்டுக்கா, ஆந்திராவுக்கா? நீங்க எதுக்காக பொட்டி ஸ்ரீராமுலுவோட நினைவிடத்திற்கு போயிட்டு அஞ்சலி செலுத்துறீங்க? யார் இந்த பொட்டி ஸ்ரீராமுலு? 1952 அன்றைக்கு ஒருங்கிணைந்த மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்த தெலுங்கு பேசக்கூடிய பகுதிகளை எல்லாம் தனியாக பிரித்து தெலுங்கர்களுக்கென்று தனி ஆந்திர மாநிலம் அமைய வேண்டும், அந்த மாநிலத்தின் தலைநகராக இந்த சென்னை இருக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து போராடி உயிர் நீத்த ஒரு தியாகி. அந்த அளவுக்கு நாம அவரை மதிக்கிறோம். ஆனா ஒரு தமிழனாக இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்? என்னுடைய தாய் நிலத்தில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து ஆந்திராவிடம் சேர்க்க வேண்டும் என்று போராடிய ஒரு நபர் தான் இந்த அமரஜீவி பொட்டி ஸ்ரீராமுலு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தமிழ்நாட்டில் வசிக்கின்ற தெலுங்கர்கள் நினைவஞ்சலி செலுத்துறது தமிழர்களுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம். இப்ப இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். யாரையும் புண்படுத்தணும், காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எடுத்துக்காட்டை நான் சொல்லல, உங்களுக்கு நல்லா புரியணும் என்பதற்காகத்தான் இந்த எடுத்துக்காட்டு. இப்ப 1947 இஸ்லாமியர்களுக்கு என்று தனி நாடு வேண்டும் என்று முகமது அலி ஜின்னா போராடி பாகிஸ்தானை அடைஞ்சிட்டாரு. அப்பவும் கூட இந்தியாவில் பல கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஏன்? அவங்க எல்லாரும் இந்தியா தான் எங்களுடைய தாய்நாடு, நாங்க இங்க தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது உண்மைதான். நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களோட தாய்நாடு தான் இந்த இந்தியா, அதுல மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் எல்லோரும் எங்களுக்கென்று தனி நாடு அடைந்து கொடுத்த முகமது அலி ஜின்னாவிற்கு நாங்கள் நினைவு நாளை கொண்டாடுகிறோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினா அது எவ்வளவு பெரிய முரண்பாடா இருக்கும். அப்படித்தான் இருக்கு தமிழ்நாட்டில் வசிக்கின்ற தெலுங்கர்களும் பொட்டி ஸ்ரீராமுலுவுக்கு நினைவு நாள் கொண்டாடுவது. நீங்கள் இந்த தமிழ் இனத்திற்கும் தமிழ் நாட்டிற்கும் செய்கின்ற மாபெரும் துரோகம் இது. ஆந்திராவில் இருக்கிற ஒருத்தன் சென்னை மயிலாப்பூரில் இருக்கின்ற பொட்டி ஸ்ரீராமுலுவோட நினைவிடத்திற்கு வந்து நினைவஞ்சலி செலுத்துறான் அப்படின்னா அதை நாம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவனுக்காக போராடி உயிர் நீத்த ஒரு தியாகி, அதுக்காக அவன் வந்து அஞ்சலி செலுத்துறான். உங்களுக்கு என்ன? ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்ட போது நீங்க அங்க போனீங்களா? கிடையாது. உங்களுடைய கொள்வினை, கொடுப்பினை, சொத்து உறவுகள், ரத்த உறவுகள் எல்லாமே இங்க தானே இருக்கு, இந்த தமிழ்நாட்டை சார்ந்து தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பொட்டி ஸ்ரீராமுலுவுக்கு நினைவஞ்சலி செலுத்தலாம்?
திரும்ப திரும்ப சொல்றேனே, ஒரு தமிழனா சிந்தித்து பார்க்கும்போது இது மிகப்பெரிய துரோகமா தான் எனக்கு படுது. என்னுடைய தாய் நிலத்தில் இருந்து ஒரு பெரும் பகுதியை எடுத்து ஆந்திராவிடம் கொடுக்க சொன்ன ஒரு நபர், அவரை நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னா உங்க மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? மறுபடியும் சென்னையை தூக்கி எப்படியாவது ஆந்திராவுடன் சேர்த்துடணும் அப்படின்னு திட்டம் போடுறீங்களா? இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நான் சொல்ல போற விஷயம் தமிழ் உறவுகள் உங்களுக்கும் கூட அதிர்ச்சியா இருக்கும். இந்த பொட்டி ஸ்ரீராமுலுவோட நினைவிடம் இருக்கிறது என்னமோ சென்னை மயிலாப்பூர்ல. அந்த நினைவிடத்தை பராமரிக்கிறது ஆந்திர மாநில அரசு. அவங்க எப்படி அந்த நினைவிடத்திற்கு பெயர் பலகை வச்சிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் போய் பாருங்க. முதல்ல தெலுங்குல, அப்புறம் ஆங்கிலத்துல, கடைசியா தமிழ்ல. எப்படி என்னுடைய தாய் நிலத்துல என்னுடைய தாய்மொழிக்கு 3வது இடம். நல்லா இருக்கே. இப்படி ஒரு பெயர் பலகைய கர்நாடகாவிலயோ ஆந்திராவிலயோ தமிழர்களால வைக்க முடியுமா? தமிழனை பார்த்தா ஏமாளி இழிச்சவாய மாதிரி இருக்கா? இதையெல்லாம் பார்க்கும்போது ரத்தம் கொதிக்குது, கோபம் வருது, ஆத்திரமா பேசணும் அப்படின்னு தோணுது. ஆனா என்ன பண்றது? நம்முடைய அன்பு உறவுகள் நேர்ல பார்க்கும்போது எனக்கு சில யோசனைகளை சொல்றாங்க. தயவு செஞ்சு கோபப்பட்டு சத்தம் போட்டு பேசாதீங்க, சிலர் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இப்ப நீங்க பாருங்க, இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வரல? எப்படி என்னுடைய கோபத்தை அடக்கிட்டு பேச முடியும்? என்னுடைய தாய் நிலத்தில் தமிழ்நாட்டில் தமிழுக்கான இடம் 3வது இடத்துல தான் தமிழ் மொழி இருக்கணுமா? இந்த அநியாயம் எங்க நடக்கும்? இதையெல்லாம் வேடிக்கை பார்க்குதே திராவிட மாடல் திமுக அரசு. அது யாருக்கான அரசு? சரி, இது இப்படியே இருக்கட்டும். ஒரு நாள் அந்த பெயர் பலகையை தூக்கி எரிஞ்சிட்டு முற்று முழுதாக தமிழில் மட்டுமே பெயர் பலகை வைக்கக்கூடிய காலமும் வரும். சரியா? அது வரைக்கும் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஓரங்கட்டி வைப்போம். இந்த பேட்டியில இன்னொருத்தரும் கூட இருக்கிறாரு இல்ல, அவர் யாருன்னு தெரியுதா? நீ மும்மொழி கொள்கையா 3வது மொழியா நீ தெலுங்கு மொழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ஏன் மலையாளத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, கன்னடத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இங்க இருக்கிற மக்கள் அவங்களுடைய மொழிகளை படிக்கிறதுக்கான வகையை நீங்க செய்யலாம். நீங்க ஏதோ வடநாட்டு மொழியான இந்தி திணிப்புன்ற ஒரே விஷயத்தை பிடிச்சு கொண்டு இருக்க தேவையில்லை. அவர்தான் பொன்னேரி சரத். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொன்னேரி சரத் ரெட்பிக்ஸுக்கு பேட்டி கொடுக்கும் போது என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுல ஒரு நாயக்கர் நாயுடு படை உருவாகி எப்படி இலங்கையில சிங்கள ராணுவம் தமிழர்களை அழித்ததோ அப்படி ஒரு போர் இங்க வரும் அப்படின்னு சொன்னார். அவர் மட்டுமா? இந்த முனி ஆறுமுகமோ கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ரெட்பிக்ஸுக்கு பேட்டி கொடுத்தாரு. அப்ப என்ன சொன்னாரு? தமிழர்கள் அதிகம் வசிப்பதாலேயே இது தமிழ்நாடு ஆகிவிடாது, தமிழர் பூமி ஆகிவிடாது, இது திராவிட பூமி அப்படின்னு பேசினார். இந்த பொன்னேரி சரத்தும் முனி ஆறுமுகமும் சேர்ந்துகிட்டு கடந்த ஆண்டு ஆந்திராவில் இருக்கின்ற தங்குதுரி பிரகாசத்தோட நினைவிடத்திற்கு போயிட்டு மாலை மரியாதை எல்லாம் செலுத்திட்டு அங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க? சென்னை தெலுங்கர்களுக்கு தான் சொந்தம், மதராஸ் மனதே அப்படின்னு சொன்னாரு. அதாவது சென்னையில வன்னியர்களும் இருக்கிறாங்களாம், பறையர்களும் இருக்கிறாங்களாம். ஆனா அவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய சென்னையை ஆண்டது நாங்க தான். அதனால மதராஸ் மனதே. 1953 தனி ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்ட போது ஐயா தங்குதுரி பிரகாசம் அவர்கள் மதராஸ் மனதே அப்படின்னு சொன்னாரு. அன்றைய காலகட்டத்தில் இங்க இருந்த தெலுங்கர்களுக்கு அதனுடைய அருமை புரியாம போயிருச்சு. அன்னைக்கே அவருடைய பேச்சை கேட்டு இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, சென்னை தெலுங்கர்களுக்கான பூமி என்பதற்கான எந்த அடையாளமும் இல்லாம போயிருச்சுன்னு சொல்லிட்டு கடைசியாகவும் மதராஸ் மனதே அப்படின்னு முழக்கம் போடுறாரு. அதனால தான் கேட்கிறேன், மனசுல என்ன திட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு? எப்படியாவது மறுபடியும் சென்னையை கொண்டு போய் ஆந்திரா கூட சேர்த்துடலாம் அப்படின்னு திட்டம் போடுறீங்களா? இல்லனா தமிழ்நாட்டையே இன்னொரு ஆந்திராவாகவும் தெலுங்கானாவாகவும் மாற்றுவதற்காக முயற்சி செய்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்த போறேன். அதுல இருக்கிற தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இந்த புத்தகம் வெளியாகி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஆகுது. 2000வது ஆண்டுல இந்த புத்தகம் வெளியாச்சு. தமிழ்நாடா தெலுங்கு தேசமா அப்படிங்கிற தலைப்புல இந்த புத்தகம் வெளியாச்சு. இது இன்னைக்கு கிடைக்கிறதே கிடையாது. ரொம்பவும் அரிதான புத்தகமா மாறி போயிடுச்சு. அப்படி என்ன இதுல முக்கியமான தகவல் இருக்குன்னு கேக்குறீங்களா? இப்ப நான் சொன்ன தெரியுமா சில விஷயங்கள். இப்படிப்பட்ட விஷயங்களை தமிழ்நாட்டில் வசிக்கின்ற தெலுங்கர்கள் புதுசா செய்யல. பல ஆண்டுகளாக தொடர்ந்து அவங்க இதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 7/13/1999 இந்த காலகட்டத்தில் திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு புது கட்சியை உருவாக்குனாங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற 34 தெலுங்கு சமுதாயத்தை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த கட்சி. இந்த கட்சியோட முக்கியமான கோரிக்கை என்ன தெரியுமா? அப்படியே படிக்கிறேன். தமிழ்நாடு என்ற பெயரை நீக்க கோரும், தமிழ்நாட்டில் 42 விழுக்காடு இருப்பதாக கூறும் தெலுங்கு அமைப்புகள் உருவாக்கிய தெலுங்கர் முன்னேற்ற கழகத்திற்கு எப்படி
தமிழ்நாட்டோட பெயரை மாத்தணுமா, மாத்திட்டு என்னன்னு வைக்கணும், திராவிட நாடுன்னு வைக்கணுமா. இப்படிப்பட்ட ஒரு கட்சி உருவாக்கப்பட்ட போது அதுக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியவர் யார் தெரியுமா? முத்தமிழையும் வித்தவர் நம்ம ஐயா கருணாநிதி தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டதற்கு வாழ்த்து செய்தி அனுப்பிய பெருந்தகை. சரி, இந்த கட்சியை உருவாக்குனது யார் தெரியுமா? உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம ஐயா காமாட்சி நாயுடு தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த கட்சியை உருவாக்கும் போது இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கு வாழ்த்து தெரிவித்தவர் ஐயா கருணாநிதி. எப்பேற்பட்ட துரோகம்! அது மட்டும் இல்லாம இந்த 42 விழுக்காடு முழக்கத்தை எப்பத்துல இருந்து இவங்க முன் வைக்கிறாங்கன்றதையும் நல்லா கவனிச்சு பாருங்க. இது மட்டுமா கிடையாது, இன்னும் சில கோரிக்கைகளையும் இந்த தெலுங்கு அமைப்புகள் நீண்ட நெடிய காலமாக முன் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1998ல இதே தூத்துக்குடியில அனைத்து தெலுங்கு சமுதாய மாநாடு ஒன்று நடந்துச்சு. ஒரு பேரணி, ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டோட முடிவுல சில கோரிக்கைகளையும் தீர்மானங்களையும் நிறைவேற்றினாங்க. 2 தீர்மானத்தை மட்டும் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன். தமிழக அமைச்சரவையில் 40 விழுக்காடு தெலுங்கு இனத்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தர வேண்டும். அன்னைக்கு கோரிக்கையை மட்டும்தான் முன் வச்சாங்க, இன்னைக்கு அதை நிறைவேற்றியே காட்டிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட சட்டமன்றத்தில் 35 பேர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட மொத்தம் 10 அமைச்சர்கள் தெலுங்கர்கள், 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெலுங்கர்கள். வேற எந்த மாநிலத்தில் இந்த அநியாயம் நடக்கும்? அன்னைக்கு கோரிக்கை வச்சாங்க 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதை இப்ப நிறைவேற்றிட்டாங்க. இத்தோட நிக்கல, இன்னும் கேட்கறாங்க பாருங்க. தமிழகத்தில் வாழும் சிறுபான்மையினர் ஆகிய தெலுங்கு மக்களுக்கு தனியாக வாரியம் அமைத்து கல்வி, தொழில், வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னுரிமை அளிக்க வேண்டும். இப்போ மட்டும் என்ன வாழுதான்? நீங்க தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறீங்க. இதையெல்லாம் ஏதோ வாய்க்கு வந்தபடி அடிச்சு விடல, எல்லாத்துக்கும் தெளிவான சான்று இருக்கு. இதற்கான செய்தித்தாள் சான்று 30/8/1998 தினத்தந்தி செய்தித்தாள் எடுத்து பாருங்க. ஆர்கேவ்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆக எத்தனை ஆண்டுகளா இப்படி எல்லாம் திட்டம் போடுறீங்க? தமிழ்நாட்டை இன்னொரு ஆந்திராவாகவோ தெலுங்கானாவாகவோ மாற்றுவதற்கு ஒரு பெரிய பிளானே ஓடிக்கிட்டு இருக்கு போல. இப்ப தமிழ்நாட்டில் வசிக்கின்ற சிறுபான்மை தெலுங்கு மக்கள் எங்களுடைய மொழியை பாதுகாக்கணும், எங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், எங்களுடைய பண்பாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்கறதுல எந்த ஒரு சிக்கலும் இல்லை. நிச்சயமாக அது எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த மண்ணில் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தெரியுமா? அங்கதான் எல்லா பிரச்சனைகளும் உருவாகுது. அந்த இடத்துல இருந்துதான் வெறுப்பு பரப்புரைகளும் இன வெறுப்புகளும் உருவாகுது. இதுக்கு நீங்க தான் விதை போடுறீங்க. இது என்ன வேலை? இதை ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சோம். படிச்சு பார்க்கும்போது வயிறு எரியுது. முற்றும் முழுதாக தெலுங்கர்களுக்கான ஒரு நாடாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. அதுல கால்வாசியை கூட நான் உங்ககிட்ட சொல்லல. முழுசா படிச்சீங்கன்னு வைங்க, நெஞ்சடைப்பு வந்து செத்தே போயிடும். பேருக்கு மட்டும்தான் இது வெளி தோற்றத்துக்கு தமிழ்நாடா இருக்கு. மற்றபடி முழுக்க முழுக்க உள்ள ஆட்சி அதிகாரத்தில் முக்கிய அரசு கட்டமைப்புகள்ல தெலுங்கர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. இதெல்லாம் சரியா அப்படின்னு சிறுபான்மை தெலுங்கு மக்களாகிய நீங்களே சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய அளவு என்னமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிரதிநிதித்துவத்தை கேட்டு வாங்கிக்கோங்க. அதை யாரும் மறுக்கல. இத அவங்க சிந்திச்சு பார்க்கறது இருக்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகள் நீங்கள் சிந்திக்கணும். இப்படியே நீங்க மாத்தி மாத்தி அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் ஓட்டு போட்டீங்கன்னு வைங்க, நான் இப்ப சொன்ன தெரியுமா, தமிழ்நாடு இன்னொரு ஆந்திராவாகவோ தெலுங்கானாவாகவோ மாறிவிடும். நாளைக்கு முடிச்சு பார்க்கும்போது என்னங்க நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏமிரா போன் சேஸ்தாரா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. இதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? தமிழ்நாட்டை விட்டு கொடுத்துடலாமா? எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணி இந்த தமிழ்நாட்டை நாம வாங்கி இருக்கிறோம். இப்படி ஏமாளித்தனமா இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு கண் எதிர்க்க தமிழ்நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்கிறோமே, இதை பத்தின சுய உணர்வு உங்களுக்கு என்னைக்கு தான் வரப்போதோ தெரியல. என்றைக்கு நீங்க ஒரு தமிழ் தேசிய ஆட்சியை இந்த மண்ணில் உருவாக்குகிறீர்களோ அன்றைக்கு தான் நம்முடைய உரிமைகள், உடைமைகள் எல்லாமே பாதுகாக்கப்பட்டு இந்த தமிழ்நாடு தமிழர்களுக்கான பூமியாக மாறும். விளங்குதா? இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.